முல்லை அரும்பு மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற பற்களோடு கொஞ்சம் வெட்கப்பட்டு, ஓ சாரி நந்தகோபரே, ஏதோ அவசரம் குழந்தைய பார்க்கணுங்கிற ஆனந்தத்துல நாங்க எந்த நிலையில இருந்தோமோ அந்த நிலையில இருந்து அப்படியே ஓடி வந்துட்டோம். ஒரு சிலர் இந்த உருட்டி விட்ட உரிய திரும்ப மாட்டலாம்னு நினைச்சோம், கிருஷ்ணன் ஞாபகம் வந்தது, அப்படியே வந்துட்டோம். இன்னும் ஒரு சிலர் மரத்தை வெட்டலான்னு கொடாலியோட போனோம், கண்ணன் ஞாபகம் வந்தது, அப்படியே வந்துட்டோம். மாடு மேய்க்கலான்னு குச்சியோட போனோம், கண்ணன் ஞாபகம் வந்தது, குச்சியோட வந்துட்டோம். சயனிக்கலான்னு அந்த தாழை ஓலையால் செய்யப்பட்ட பாயில சயனித்தோம். பாய சுருட்டி வீட்டுல வச்சுட்டு வரணும், ஆனா அது வரைக்கும் பொறுக்கல, பாய சுருட்டி கையிலேயே எடுத்துன்னு வந்துட்டோம். எல்லாம் கண்ணன் மீது உள்ள அன்புன்னு சொல்லி விண்ட முல்லை அரும்பு அன்ன பல்லினர் சிரிக்கிறாளாம். விண்டனா மலர்ந்தன்னு அர்த்தம். தமிழ்ல ஒரு பூ மலர்ந்தது என்பதை சொல்வதற்கு பல வார்த்தைகள் உண்டு. அகழ்ந்தன தோன்றி அவிழ்ந்தன காயா, நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, மகிழ்ந்து இதழ் விண்டன கொன்றை, விரிந்த கருவிளை கொண்டன காந்தள் குலை. அகழ்ந்தன, அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன, இது எல்லாமே பூ மலர்வதைத்தான் குறிக்கும். அப்ப விண்டனா மலர்ந்தன்னு அர்த்தம். முல்லை அரும்பு அன்ன, அண்ணன்னா போல, முல்லை அரும்பு அன்ன, முல்லை அரும்பு போன்ற பல்லினர், அவர் பற்கள் எப்படி இருக்குன்னா, பல்லினர்னா பல்லை உடையவர்கள்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் முல்லை அரும்பு பார்த்திருப்போம். முல்லை அரும்பு என்பது முதல்ல மொட்டா இருக்கும், அது விண்டால் மலர்ந்தால் அப்படியே அது மலர்ந்து அழகாக விரிந்து காணப்படும். அது போல அவள்லாம் வரும்போது, நந்தகோபன் திருமாளிகைக்குள்ள வரும்போது, கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் எங்கேங்கிற பதட்டத்தோடு அப்படி முல்லை அரும்பு மூடி இருக்கும் போது, மூடி இருப்பது போல வாய் மூடிய நிலையில் பற்கள் அப்படி உள்ளே இருக்கும் நிலையில் அவ வந்தாளாம். இப்ப நந்தகோபன், என்னப்பா இதெல்லாமா குழந்தைக்கு எடுத்துன்னு வந்து எழுக்கும் போது ஒரு சிரிப்பா இல்லையா, வெட்கத்தோடு, விண்ட முல்லை அரும்பு அன்ன பல்லினர், அந்த முல்லை அரும்பு மலர்வது போல தங்களுடைய பற்களை எல்லாம் வெளிக்காட்டி கொண்டு இதோட வந்துட்டோம் அப்படின்னு விண்ட மலர்கின்ற முல்லை அரும்பு அன்ன, முல்லை அரும்பு போன்றதான பல்லினர், பற்களை உடையவர்களாக, ஒரு பூ மட்டும் மலர்வது போல அந்த பற்களால் வெள்ளந்தியான சிரிப்பு, எந்த கள்ளங்கபடமும் இல்லாத கண்ணன் மீது உள்ள பாசத்தால் வந்த சிரிப்பு, வெட்கத்தோடு கூடிய சிரிப்பு. அந்த சிரிப்போடு அண்டர் மிண்டி புகுந்து, அதுவும் இப்ப நந்தகோபன் திருமாளிகைக்குள்ள மீண்டும் நுழையறாளாம். அதுக்கப்புறம் நந்தகோபர் சொன்னாராம், குழந்தைய 2 தடவை 3 தடவை பாக்குறது பெருசு இல்ல, புதுசா பிறந்த குழந்தை உள்ள பிரசவ கிரகத்துக்கு வந்திருக்கேள். பிரசவ கிரகத்துக்கு வந்துட்டு போனா நீராடணும், குளிக்கணும் இல்லையா, விருத்திங்கிறது உண்டு, அதனால எல்லாரும் ஆத்துக்கு போய் குளிங்கோன்னாராம். அவ சொன்னாலாம், இந்த குழந்தைய பார்த்ததும் நீராடணும்னு எங்களுக்கு மனசு வராது, சந்தோஷத்துல நெய் ஆடுறோம்னு சொல்லி அண்டர் மிண்டி புகுந்து எல்லாம் வந்துட்டு போனவாள்லாம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணாலாம், நெய் ஆடினார். தங்கள் உடம்பு முழுக்க நெய்யை ஊத்தின்னு குளிச்சுட்டாலாம். ஏன்பா நெய்யை ஏன் ஊத்தின்றா? 2 காரணம். ஒண்ணு, ஆயர்களுக்கு ஆனந்தம் தலைக்கேறித்துனா என்ன பண்றதுன்னு தெரியாது, அவள்கிட்ட இருக்கிறது நெய்ல குளிச்சுட்டா. 2வது, கிருஷ்ணனை சேவிச்சுட்டு நீர்ல குளிச்சோம்னா என்ன அர்த்தம், கிருஷ்ணனை விட்டுட்டு நாம வந்துட்டோம். ஒருத்தர் நீராடுவது, கோவிலுக்கு போயிட்டு யாராவது குளிப்பாளா, அதனால என்ன பண்ணாலாம், நாங்க நீராட விரும்பல, நெய்ல குளிச்சிடறோம்னு சொல்லி நெய் ஆடினார், நெய்யிலேயே மொத்தமாக நீராடி விட்டார்கள்.